ஒரே பையன் 2 பொண்ணுங்களும் தான் என் உலகம். எனக்கு இந்த லவ் கிவெல்லாம் சுத்தமா பிடிக்காது. நீ மண்ணு தூக்கு. சரசு சாப்பிட்டியா? ஆச்சி சல்மான் கான். ஏப்பா இது என்னப்பா ஸ்டாப்பு? இது டிரைவர் ஸ்டாப். கிளவி கீழே இறங்கி தொலைஞ்சிடாத. அம்மா இந்த ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ்லாம் அண்ணன் கேட்டுச்சு, கொடுத்துருந்தாமா. சரசு உங்க அக்கா சக்கினா படத்துக்கு போமா? அந்த சித்தால சைட் அடிக்காம ஒழுங்க சிமெண்ட் பூசு சொன்னது கொத்தனார. ஐயோ அம்மா சத்தமா பேசாதம்மா, காதுல ஊந்துற போது. இன்னைக்கு தெருவுக்கு 4 இன்ஜினியர்ஸ் திரியிறாங்க. கொத்தனார் கிடைக்கிறதா குதிரை கொம்பா இருக்கு. நான் இவங்களை மேய்ச்சிக்கிறேன், நீ வேலையை பாரு. பசுக்கு ஓனர் மாதிரியே வந்து நிக்கிறது. நீங்க பல்ல கட்டி நிக்கிற விலகுதான். உனக்கு எனக்கா ஓ மயன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஏசி ரூமுக்குள்ள உட்காந்து கம்ப்யூட்டர் பட்டனை தட்டுறான். கட்டு கட்டா கரன்சி வீட்டுக்கு வருது. நீங்க சந்தோஷமா வாங்கி வீட்டை கட்டுற. நான் வாங்குற 15,000 ரூபாய் சம்பளத்துக்கு இதுகள்கிட்ட இடி வாங்கி ஆயுசுல பாதி போச்சு. 15,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இத்தனை பேரை சமாளிக்கிறதுக்கு இவ்வளவு சலிச்சுக்கிறியே. 75,000 ரூபாய் சம்பளம் வாங்குற என் பையன் எவ்வளவு பேரை சமாளிக்கணும், எத்தனை பிரச்சனை அவனை துரத்திக்கிட்டு வரும். காலையில சூடா இட்லி வடை பொங்கல் பூரிய ஒரு புடி பிடிச்சிங்களா? தண்ணி கலக்காத எருமப்பால்ல போட்ட காப்பிய ஒரு புடி பிடிச்சிங்களா? அப்புறம் என்ன மானா பூனா கூனா சூனாவுக்கு இன்னும் இவனை பிடிக்காம இருக்கீங்க செங்கல்பட்டு சோம்பேறிகளா? பாஸ் அமேசான் காட்டுக்குள்ள போயிட்டு அனகொண்டா பிடிக்க சொல்லுங்க, பிடிக்கிறோம். ஜுராசிக் பார்க் போயிட்டு டைனோசரை பிடிச்சிட்டு வாடா, பிடிச்சிட்டு வரோம். ஆனா இந்த பைபிளைய மட்டும் பிடிக்கவே முடியல பாஸ். என்ன டெக்னிக்கா ஓடுறான், கால் லெஃப்ட்ல போகுது, பாடி ரைட்ல திரும்புது. இதுக்குதான் இன்டர்வியூ பண்ணி பணத்தை கொடுக்கணும் சொல்லுது. கேக்குறீங்களா? பாருங்க நான் சொல்றது கரெக்டுன்னு போனே அடிக்குது. இரு பேஸ்ட் வந்து ஒன்னே அடிக்கிறேன். ஹலோ அண்ணா ஒரு நிமிஷம் டேய் வேலையை பாருங்கடா. என்னடா ஹலோ சொன்னா காரி துப்புறான்? அண்ணாத்த பார்த்தா போட்டாவ என்ன மேலையில உனக்கு அனுப்பிச்சுக்கிறேன், கொஞ்சம் புச்சுக்கிறேன் அண்ணாத்த. டேய் அது என்ன மேல இல்லடா பாட்டப்பு. நான் தமிழ் அண்ணாத்த, தமிழ்ல தான் சொல்லுவேன். புச்சுக்கிடு புச்சுக்கிடு அந்த வயன வேடிச்சு அந்த வானா. சரி சரி அனுப்பிச்சு அனுப்பிச்சு. பாஸ் நாளையிலேருந்து இன்டர்வியூ வைக்கிறோம், பணத்தை கொடுக்குறோம். நாளையில இருந்து இல்ல இப்பவே ஆரம்பிக்கிறோம். எத்தனை பேர் வட்டிக்கு வாங்க வெயிட்டிங்க? அது எங்க சரியான நாத்துக்கு. ஓகே சார். பிரியா நீங்க மேலே போலாம். பெரிய ரொம்ப ஃப்ரீயா இருக்காளே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். என்னது அனல் காத்து அதிகமா வீசுது? பணம் வாங்க வரும்போதே சட்டப்பட்ட கழட்ட நீ என் பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்குள்ள என் டவுசரை கழட்ட மாட்டேங்கிறது என்ன நிச்சயம்? சார் நீங்க தப்பா பேசுறீங்க சார். ரைட்டா தான் பேசுறேன். எனக்கு வட்டி கணக்கும் தெரியும், ஒன்ன மாதிரி குட்டி கணக்கும் தெரியும். நோ மணி வெள்ளப்பா போடா பொந்துக்கண்ணா. ஏய் அடுத்த நாள் சொல்றேன். பாவமே பிரம்மன் மூட வீட்டில் படிச்சுட்டான் போல் இருக்க. இவனை நம்பி பணத்தை கொடுக்கலாம், ஓடவே முடியாது. அப்படியே ஓடினாலும் நம்ம நடந்தே போய் பிடிச்சிடலாம். பாஸ் இவன் பட்டன் போட்டிருக்கான். உட்கார்ப்பா. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம்பா. சொல்லுப்பா. இதுல என்னோட பில் டீடைல் இருக்கு சார். நான் ஒரு டீ ஷாம் ஆரம்பிக்கணும், அதுக்கு 1 லட்சம் ரூபா பணம் வேணும். மாசம் மாசம் கரெக்டா குட்டி அனுப்பிடுறேன் சார், வட்டி அனுப்பிடுறேன் சார். உட்காரவே முடியாது நீ உழைச்சி சம்பாதிக்க நினைச்சப்பா. ஆமாம் சார். அங்க நின்றுடா, என் மனசுல நின்றுடா. உட்காந்துருக்கேன் சார், உட்காந்துருக்கேன். ஆமா இந்த கையை வச்சு எப்படி டீ ஆத்துவேன்?
இப்படியே ஆத்தினா டீ கொட்டிடும். வேலைக்கு ஆள் வச்சுக்க. மேனேஜர் பாஸ் சு, குழந்தைக்கு எவ்வளவு வேணாலும் பணம் கொடுக்கலாம், அதுக்கு நான் கேரண்டி. இங்க பாடுறா, பிடி உஷா பேர மாதிரியா ஓடுறான். இங்க காட்டு. இந்தா டேய், இது நம்ம குழந்தைடா. தேங்க்யூ தலை. பிடிக்கடா. என்ன யாரும் பிடிக்க முடியாது. நான் தீவிரவாதிக்கு எல்லாம் தீவிரவாதி. ஒன் மோர். இந்த ஆள் வேற. ஏன் சார் 3 தடவை தான் சிரிப்பு இருக்கு, கரெக்டா சிங்க் பண்ணி பேசு. சார் நல்லா பாருங்க சார், 5 தடவை இருக்கு சார். யோ, நீ இன்ஜினியரா நான் இன்ஜினியரா? ஆமா, இவர் பெரிய ஈஃபில் டவரை கட்டின இன்ஜினியர். என்னது? அப்ப இல்ல சார், கரெக்டா சிங்க் பண்றேன்னு சொன்னேன். ஓகே, டேக். என்ன யாரும் பிடிக்க முடியாது. நான் தீவிரவாதிக்கு எல்லாம் தீவிரவாதி. டேக் ஓகே. குழந்தைகளே, நைட் 2 மணி வரல டப்பிங் போவோம். தம்பி, சாப்பாடு வந்துருச்சா? சாம்பார். சாணியை கரைச்சி ஊத்துற மாதிரியே ஊத்துறேன். சொல்லுத்தலாம். ஹாஸ்பிட்டல்ல ஃபைனல் ஸ்கேன் பார்க்க வந்திருக்கேங்க. ஒரே கூட்டமா இருக்கு. எப்படியும் 2 மணி நேரம் ஆயிடும். லேட் ஆகுமா? சரி, நீ ஸ்கேன் ரிப்போர்ட் வாங்கிட்டு வீட்டுக்கு போ. நான் சாயங்காலம் 5:30 மணிக்கு பிரேக்ல உன்னை கூப்பிடுறேன். சரியா? பார்த்து பத்திரம். ஏங்க, காலையில ஊருக்கு வந்துருவீங்கல்ல? காலையில பஸ்ஸுக்கு வந்துருவேன். கோயம்பேடு வந்துருச்சு. இறங்க இறங்க. இந்த தூங்குனது போதும். இறங்குறியா இல்ல திருவண்ணாமலை திருப்பி கொண்டு விடவா? யாருங்கிற இரு. உனக்கு வாய் மட்டும் இல்ல, நாய் தப்பிட்டு போய். ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கியா? இல்லம்மா, இப்பதான் வந்த. ஐஷு ஃபைல் கொடுத்தாளா? வேல்முருகா, அந்த ஃபைல் எடுத்துட்டு வாயேன். இந்த எடுத்துட்டு வரேக்கா. அப்புறம் பேங்க் மேனேஜர் ஃபோன் பண்ணாரு, அது வீட்டு லோன் கட்டலையாமே. 2 டேஸா கட்டிடுவாம்மா. சரி. என்ன மாதிரி நல்லா இருக்கியா? இந்தா. சரிம்மா, வரேம்மா. சாப்பிட்டியா? இனிமேதாம்மா. வேலை எவ்வளவு முக்கியமோ அதை விட உடம்ப பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம். வேலைக்கு சாப்பிடு. சரிம்மா, நான் வரேன். ஏக்கா, 1000 கணக்கா சம்பாதிக்கிற உன் மயனுக்கு வெறும் 200 ரூபாய பாக்கெட்ல வைக்கிற. அவனும் பல்ல காட்டுறான். என்ன அம்மாவும் பையனும் பஸ் ஸ்டாண்ட்ல ஸ்கிரீனே இல்லாம பாசமலர் படம் ஓட்டுறீங்களோ? அவன் எவ்வளவுதான் சம்பாரிச்சாலும் என் பாக்கெட்ல இருந்து 200 ரூபாய் எடுத்து அவன் பாக்கெட்ல வைக்கிறான் பாரு, அது அவனுக்கு சந்தோஷம். ஒண்ணுமே சொல்லாம வாங்கிட்டு போறான் பாரு, அது அவன் எனக்கு கொடுக்குற சந்தோஷம். எனக்கு ஒரு வயிறு இல்ல, 4 வயிறு. 4 நிறைஞ்சாதான் என் மனசு நிறையும். இதெல்லாம் எங்க உனக்கு புரிய போகுது? ஓகே, புரிய வேணாம். எனக்கு ஒரு 200 ரூபாய் கொடு. இன்னைக்கு மத்தியான சாப்பாட்ட மோட்டர் லைவேல ஃபுல் கட்டிட்டு போறேன். ஐயோ, பத்திரகாளி முறைக்கிறான். சமாளிப்போம். நீ கேட்ட எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸும் கொண்டு வந்துட்டேன். டிராஃபிக் பாரு. டிராஃபிக் நடந்து வரதுக்கு டிராஃபிக்னு காரணம் சொன்ன ஒரே ஒரு ஆள் நீதான்டா. சத்தியமா டிராஃபிக் தான் பாரு. பார்கவி, அழகான தமிழ் பேர்ரா. ஏன்டா அசிங்கமா பார்னு கூப்பிடுற? விட்டா டாஸ்மாக்னு கூப்பிடுவ போல. வரேன். என் பேர் கூட தான் மதுசூதன. நீ மதுன்னு கூப்பிடல, நான் கோச்சுக்கிட்டேனா? இந்த காலத்து பசங்களும் பொண்ணுங்களும் பாய் ஃப்ரெண்டும் கேர்ள் ஃப்ரெண்டும் சும்மா கிக்கா அமைன்னு நினைப்பாங்க. ஆனா நமக்கு நம்ம பேரே கிக்கா அமைஞ்சிருக்கு. பாரு, மது, என்ன ஒரு பேர் பொருத்தம். கையறா, செம்ம கடுப்புல இருக்கேன். சரி, 1/2 hour லேட்டா வந்துட்டேன். அதுக்கே மூஞ்சிலுக்கும் இப்படி கொப்பளிக்குது. இந்த 1/2 hourல நான் எப்படி அசிங்கப்பட்டேன்னு தெரியுமா? என்ன சாப்பிடுறீங்க மேடம்? ஒரு 10 நிமிஷம், ஃப்ரெண்ட் வந்தது ஆர்டர் பண்றேன். இன்னும் 10 நிமிஷம் ஆகலையா? வந்துருவாருங்க, 10 minutes. என்ன மேடம், 1/2 மணி நேரமா ஒரே இடத்துல உட்காந்துட்டு இதோ வந்துருவாரு அதோ வந்துருவாரு சும்மா சொல்லிட்டே இருக்கீங்க. பிஸியான நேரம். பட்டுன்னு 10 கஸ்டமர் அட்டன் பண்ணாதானே என் பாயிட்டு ரொம்ப. ஓ, பர்ஸ அவர் கொண்டு வருவாரா? ரொம்ப பேசுறீங்க. வரட்டும். வாங்கி கொடுக்குறவங்க வந்தா தானே நீங்க உங்க வாய்க்கு வேலை தர முடியும். வாவ், வாங்கி கொடுக்குற வந்தா தான் வாய்க்கு வேலை. எனக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல. அவன வெயிட்டரா இல்ல ரைட்டரா? இங்க வாங்கி தரதெல்லாம் நான், வாய்க்கு வேலை கொடுக்கறது நீ. இதெல்லாம் சொல்லி காட்டிட்டு இருப்பாங்க. முதல்ல சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணு. பரத்,
2 டீ. 2 டீக்கு தான் இவ்வளோ வெயிட்டிங்க? ஐயோ நீங்க ரொம்ப லக்கி மேடம். வரும்போது சாதா சட்டை போட்டிருந்தீங்க, இப்ப டீ ஷர்ட்டா மாறிச்சு. கண்டிப்பா ரைட்டர் தான். அண்ணே பில்லு கொடுங்கண்ணே. சரி. இவனெல்லாம் தர்மடி அடிக்கணும். தர்மாடி தானே, அடிச்சிருவோம். யாரு நீ? அவன் அடிக்க போறியா? அவன் காட்டெருமை மாதிரி இருக்கான், நீ கட்டெரும்பு மாதிரி இருக்க, நசுக்கிடுவான். ஓ அப்படியா? பார்க்கலாமா? 2 100 ரூபா கொடு. இந்தாங்க சார். ம் சார் ஒரு நிமிஷம். 40 ரூபாய்க்கு 200 ரூபா கொடுத்துட்டு போறீங்க? சார் நானும் என் ஃப்ரெண்டும் 2 காஃபி 2 பூரி 2 இட்லி சாப்பிட்டோம். மொத்த பில்லு 190 ரூபா. ஆனா உங்க பேரர் வெறும் 40 ரூபாய்க்கு பில்லை போட்டுட்டு மிச்சம் இருக்கிற 150 ரூபாயில எனக்கு 75 உனக்கு 75ன்னு சொன்னான். பயபோல 2 வருஷமா இதை தான் பண்ணிட்டு இருக்கானா? எனக்கு மனசாட்சி கேட்கல. ஏன்னா நான் பிறந்ததுலேருந்து ஜென்டில்மேன். வரேன் சார், போலாமா? கூப்பிடுறோம் அந்த குண்டல கேசிய. நல்ல வேலை மயங்கின மாதிரி நடிச்சது நல்லதா போச்சு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி படுத்திருக்கான் பாரு. அம்மா பாஸ், பயங்கரவாதி பாஸ், மிஸ்டர் பயங்கரவாதி பாஸ். அம்மா பாஸ் பாஸ் தெரியாம பட்டுச்சு பாஸ். கை நழுவி விழுந்துருச்சு பாஸ். தப்பா எடுத்துங்க பாஸ். சாரி பாஸ். உங்களை போய் ஒரு சில்லறை திருட வீங்க நான் ஒன்னான்னு தப்பா நினைச்சிட்டேன் பாஸ். டிசி டாக்டர் கிட்ட உங்களை பத்தி சொல்லும் போது தான் நீங்க யாரு, நீங்க எவ்வளோ பெரிய பயங்கரவாதின்னு தெரிய வந்துச்சு பாஸ். ஓ நான் யாருன்னு பார்க்குறீங்களா? என் பேர் மது. மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அவங்க அண்ணன் போலீஸ்காரன் தூக்கி வெளில வச்சுட்டான். அங்கே தான் உங்களை பார்த்து தொலைச்சேன். என்ன வேனில் 2 பேர் ஒன்றா ட்ராவல் பண்ணதுனால ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் நான் உங்கள் ஆளுன்னு முடிவே பண்ணிட்டானுங்க பாஸு. அந்த அளவுக்குலாம் நான் வர்த்தே இல்லை பாஸு. நீங்கள்லாம் பெரிய ஆளுங்க, உங்களுக்குலாம் பெரிய பெரிய கொள்கையெல்லாம் இருக்கும், அதுக்காக உயிரையும் கொடுப்பீங்க. ஆனால் எனக்கு எங்கள் அம்மா ஆசைப்பட்ட வீட்டை கட்டணும், நான் ஆசைப்பட்ட பொண்ணை கட்டணும், அவ்வளோதான் பாஸ் கொள்கையை. இங்கே பாருங்க, நீங்கள் யாரோ நான் யாரோ இது எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும். ஆனால் போலீஸ்க்கு மட்டும் தெரியாது. அதனால இப்போ போலீஸ் கேட்டால் எனக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் உங்கள் ஆளே இல்லைன்னு தயவு செஞ்சு சொல்லிடுங்க. மறந்துடாதீங்க ப்ளீஸ். என்ன பாஸ் உண்மையை சொல்றதுக்கு இவ்வளோ யோசிக்கிறீங்க? பாஸ் உங்கள் வாயில தான் என் வாழ்க்கையே இருக்கு, நார் அடிச்சிடாதீங்க. எல்லாம் ஓகே. ஒரு சின்ன டவுட். என்ன டவுட்டு? நான் யாரு, ஏன் இங்க இருக்கேன், என்ன நடந்துச்சு? என்னது? யாரு எங்க இருக்க, என்ன நடந்துச்சா? அப்ப மொத்த ஃபியூஸும் அவுட்டா? எதுவுமே ஞாபகத்தில் இல்லையா? அட பாவி, உன்னை நம்பி நானும் மயக்கம் போட்ட மாதிரி நடிச்சேனடா. இந்த ரூமா? ஆமா சார், இங்க தான் ஷிஃப்ட் பண்ணிருக்கேன். போலீஸ்டா போடா. சார் மயக்கம் தெளிஞ்சு இவன் பாட்டுக்கு தங்கச்சியுடைய லவ் மேட்ரு கல்யாணம்னு ஏதாவது வளர்னா பிரச்சனை ஆயிடும் சார். ஆமாம் சார், டெஃபினட்டாக உங்கள் பேரையும் உங்கள் சிஸ்டர் பேரையும் டிபார்ட்மெண்ட் என்கொயரி லிஸ்ட்டில் சேர்த்துருவாங்க. இவன் உயிரோட இருந்தா தானே உளர்றதுக்கு. சார் இன்னைக்கு நைட் டியூட்டி பார்க்குற நம்ம ஆளுங்களை டீ சாப்பிட்டு வாங்க. இந்த 2 பேரையும் என்கவுண்டரா? சார் ஏதாவது பிரச்சனை வந்துடும் சார். பயங்கரவாதி தானே, செத்தா பிரச்சனை வராது, ப்ரமோஷன் தான் வரும். அதை நான் பார்த்துக்கிறேன். while shooting make sure புல்லட் முதுவெளியா பாஸ் ஆகணும். முதுவலியா? முடிச்சிட்டு ஃபோன் பண்ணுங்க. அவர் முடிச்சிருவார் சார், நான் ஃபோன் பண்றேன். வேற என்ன பண்ண முடியும், எங்க போய் முடியும் போதும். என்கவுண்டர்னா என்ன பாஸ்?
ஓட விட்டு சுடுறது. நம்ம ஓடலைன்னா சுட்டுட்டு நம்ம ஓடணும்னு சொல்லுவாங்க. அப்போ இன்னைக்கு 2 மணிக்கு கேக்குதா? நல்லா கேட்குது.